shit. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸ் பற்றி இப்போ நாம் அலச போகிறோம். நம்மளோட வந்துட்டு சாய் இணைஞ்சிருக்காரு. ஹாய் சாய். ஹாய். இந்த வாரம் நம்ம ஒரு வாரமும் நம்ம வரக்கூடிய படங்களும் சரி, ஆடியோ லான்ச்சும் சரி, ட்ரைலர்ஸும் சரி, சினிமா நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வாரம் எனக்கு வந்து டக்குன்னு தோன்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பு. ஒவ்வொரு வாரம் நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று எல்ஐகே பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று கருப்பு, ஆர்ஜே பாலாஜி, கருப்பு எல்ஐகே வந்து எப்படா வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசணும். அது வந்து எப்படியும் தெரியல, பை காட் கிரேஸ் வந்து படத்தோட இது எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்ஐகே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எல்ஐகே 3ஆம் தேதி வெளிவருது. இது கருப்பு வந்து மே 14 சம்திங் போட்டிருந்தாங்க. சூர்யா ஃபேன்ஸுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டே இருக்கும். அவங்கள சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஒரு ட்ரீட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட இன்னொரு படம் வந்து விஸ்வநாதன் சன் சொல்லிட்டு அதோட டீசர் மாதிரி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. 20 வயசு சின்ன பொண்ணு மமிதா பைஜோ, இதுதானே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா வந்து அதில் வந்து அவரோட கேரக்டர் பேர் வந்து சஞ்சய் விஸ்வநாதன் அப்படின்னு. ஸோ சஞ்சய் விஸ்வநாதன் எனக்கு வந்து கஜினியில் அவர் வந்து சஞ்சய் ராமசாமி அந்த கேரக்டர் ஞாபகம் வந்துருச்சு. அதோட அது ஆல்டர்னேட்டிவ் இது அப்படின்னு சொல்லிட்டு பேரல் வேர்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இப்படி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து 20 வயசு கம்மி. ஸோ வந்து அவங்க வந்து மமிதா பைஜோ வந்து இவங்களுக்கு வந்து லவ் பண்ணுறேன், நான் வந்து இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதில் இருப்பாங்க. அவருக்கு என்னன்னா வந்து நம்மளோட 20 வயசு கம்மியாச்சு, இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி போகிறானோ இவங்க வந்து பின்னாடி போயிட்டு இல்லை எனக்கு வந்து நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த படத்தையும் அப்படியே நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணாலும் இந்த தகவல் தான் சோஷியல் மீடியாஃபெலாம் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் வந்து ஒரு இது வந்து கொஞ்சம் பெரிய இதுவாக போச்சு. அவங்க வந்து இது ஒரு கார் சீக்வன்ஸில் இருக்கும். ஒரு கார் சீக்வன்ஸில் வந்து நீ வந்து ஒரு சொடக்கு போடு வந்து உனக்கு வந்து பின்னாடி நீயா நானான்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. அப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க, மமிதா பைஜோ சொல்லுவாங்க, நான் 5 சொடக்கு கூட போடுறேன், நான் வந்து அப்போ நீ எனக்கு விழுறியா, அப்போ நான் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன் இல்லை நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, இப்படி ஒரு ஃபேஸ் போகும். அப்போ இந்த கார் சீக்வன்ஸ் வந்து பார்க்கும்போது டியூட் படத்தோட இது இப்போ அதே இது காரில் வந்து பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜோவும் போகும்போது தேவதாஸ் சார் நீ எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து கொஞ்சம் பீக்கான டைலாக் அப்படி. ஸோ இந்த டைலாக் வச்சு இதுவும் அதுவும் மெர்ச் பண்ணி அப்படி ஒரு காம்பினேஷன் வந்து இதுவும் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்குது. இப்போ யூத் படம் வந்து வந்திருக்கு, கென்னோட நடிப்பில் சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஆனால் கலவையான விமர்சனங்கள் தான் அந்த படத்துக்கு வந்துட்டு இருக்குது. ஆமாம், ஆரம்பத்தில் இவரு கென் கருணாஸ் கூட வந்து நான் வந்து எனக்கு இதுக்காக வந்து ஆக்ட்ரஸ் வந்து இது பண்ணேன், ஏன் வந்து அதர் ஸ்டேட்ல தான் இது பண்ணுவீங்க, நம்ம இதெல்லாம் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து கேட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி அப்படி யாரும் வரல, என் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று போச்சு. இதுக்கேற்ற மாதிரி விஜய் சந்திரசேகர் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ அவங்களோட பொண்ணு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நாங்களாம் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுவோம், மாட்டோம்லாம் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டோம், ஏன் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக தான் சொன்னாங்க. இது கான்ட்ரவர்ஷியல்லாம் போகல. பட் இது வந்து மேபி எங்களோட இது வந்து டார்க் டோன்டு ஸ்கின்ஸாக இருக்கிறதுனால வந்து இப்படி இருக்குது, அதனால தான் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, இவங்க வந்து அவங்களுக்கான ஒரு இதுன்னு பார்த்து இந்த ஃபேஸ் இப்படி வேணும் அப்படி வேணும்னு பண்ணுறாங்களா. அதே மாதிரியாக வந்துட்டு துரந்தர் தி ரிவெஞ்ச் அதுங்கிட்ட ரன்வீர் சிங்கோட படமும் அதுவும் ரிலீஸ் ஆகி இது கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து என் ஃபேமிலிஸாக இருந்தாலும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது பாகுபலியே மிஞ்சிரும் போல. பாகுபலியே மிஞ்சிரும் படம் இருக்குது. ஏன்னா டியூரேஷன் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட, இது வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் படம் அப்படின்றாங்க. பார்த்து எனக்கு வந்து மேபி இதுவும் பாகுபலி மாதிரி நாளைக்கு அடுத்த இதுல வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு. புஷ்பாவும் அதே மாதிரி தான் படத்தோட டூரேஷன் வந்துட்டு அதிகமா இருக்குங்கிறதா அந்த படத்துக்கும் சொன்ன ஒரு விஷயம். இது வச்சு புஷ்பா வந்து நடுவில் இது நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்லை தியேட்டர்லயோ இது பண்ணாங்க. இவ்வளோ வந்து டியூரேஷன் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க, படம் செம்மையா இருக்குன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க.
அந்த மாதிரி இருக்கிற டைமிங்லாம் வந்துட்டு ஒரு பதிவு வந்துட்டு நிவேதா பெத்ராஜ் போட்டிருந்தாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு அரசியலுக்குலாம் நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் ரசிகர்களுக்கு முதல்ல சொல்லி வைங்க அப்படிங்கிற மாதிரி நிவேதா பெத்ராஜோட வந்துட்டு பரபரப்பாகவே வந்துட்டு எல்லாருமே இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் தான் வந்துட்டு ஜனநாயகன் படத்தோட பிரச்சனையும் வந்துட்டு இன்னமும் ஓயலை. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜனநாயகன் தொடாமல் நம்மளால் வந்துட்டு ஷோ பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் படம் எலெக்ஷனை காரணம் காட்டி கூட நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த பிரச்சனையும் எழும். யாராச்சும் ஒருத்தர் போய் சொல்லிட்டாங்கன்னா ஜனநாயகன் வந்துட்டு ரிலீஸ் ஆகலையும் பிரச்சனை வரும்னா, இந்த படத்தோட பிரச்சனையை வச்சுட்டு அமீரும் வந்துட்டு திரும்ப ஜனநாயகன் பற்றி பேசிகிட்டே இருக்கார். எல்லாரும் பேசுகிறோம், விஜய் பேசாமையே இருந்தார், இன்னமும் விஜய் வந்து பேசலை, இப்போ தான் அதுக்கான உண்மை என்னன்னு புரியுது அப்படின்னு சொல்லி அமீரும் வந்துட்டு பேசியிருக்காரு. ஜனநாயகனுடைய சர்ச்சையும் ஓயலை. இதை பேஸ் பண்ணி பார்த்தா விஜய் சேதுபதியோட மேட்டரும் இன்னொன்று வந்து அங்கே விழுது. எனக்கு எதுக்குங்க அந்த ஒம்பு? நான் போய் வந்துட்டு இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்ல, என் படத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வச்சுன்னா யாருங்க பேசுவா? அதனால தான் இதெல்லாம் நான் தொடர்றதே இல்லைன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்னீங்களா ஒரு பதிவு, அந்த மாதிரி நான் ஒரு பதிவு பார்த்தேன். இது செல்வராகவன் வந்து புதுப்பேட்டை 2 வந்து நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் புதுப்பேட்டை 2க்கான ஒரு அப்டேட்டோ அனௌன்ஸ்மெண்ட்டோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். வடசென்னை மாதிரி புதுப்பேட்டையை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். தனுஷ்னாலே அந்த ஒரு புதுப்பேட்டையும் வடசென்னையும் தனுஷோட கரியர். ஸோ இந்த செல்வராகவன்றது ஞாபகம் வரும்போது நம்ம வந்து 7G ரெயின்போ காலனியும் வந்து ஞாபகம் வரும். ஸோ அதோட செகண்ட் பார்ட்டும் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது இப்போ எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் அந்த படத்தை பார்த்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரவிகிருஷ்ணா ரத்னம் சாரோட பையன் அப்படின்னு சொல்லி அந்த படம் செம ஹிட். அந்த படம் சோனியா அர்வாலுக்கும் பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. ரவிகிருஷ்ணாவுடைய கரியரில் ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. இந்த 2 வார்த்தையை நிறையா தடவை ரத்னம் சொல்லியிருக்காரு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ சொல்கிற மாதிரி அது எப்போ என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. இதே 2ன்ற போது எனக்கு இந்த இதில் என்ன ஞாபகம், இந்த ஹாரர் ஃபிலிம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு இந்த டிமாண்டி காலனி மாதிரி ஒரு சில படங்களுக்கும் காஞ்சனா மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்துக்கேன். காஞ்சனா முனி டூ காஞ்சனா. ஸோ இது என்னன்னா, காஞ்சனா இப்போ வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட வந்து நல்லா வரவேற்பு பயங்கர ரீச் ஆகிருக்கு, செமையா போயிட்டு இருக்கு. ஆமாம், நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இதே இப்போ நீங்கள் டிமாண்டி காலனி சொன்னீங்கல்ல, டிமாண்டி காலனியும் வந்து 3rd பார்ட் வருது. அதில் வந்து ஒரு மோஷன் போஸ்டர்னு நினச்சேன் நான். ஆனால் மோஷன் போஸ்டரில் இது ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. லைப்ரரியன் சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ இருந்தாங்க. இது ஒரு மாதிரி நல்லா போச்சு. அதில் ஆனால் பிரியா பவானி சங்கர் தான் எழுதி நடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் அவங்க தான் நடிச்சாங்க, 3rd பார்ட்லேயும் அவங்க தான் நடிக்கிறாங்க. லைனப்ல இருக்கு படங்கள், லைனப்ல இருக்கு அவங்களுக்கும் படங்கள். இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, செகண்ட் பார்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா போகல, இவங்களே தான் இந்தியன் 2லயும் நடிச்சாங்க. இந்தியன் 2 அவ்வளோ பெருசா போகல. இவங்க அது பெரிய சர்ச்சையாச்சு. நீ வந்ததுனால தான் வந்து படமே வந்து இப்போலாம் நல்லா இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து போட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டு தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இப்படி ஒன்று சொன்னாங்க ஒரு இன்டர்வியூவில். இப்படி ஒன்று போயிட்டு இருக்க நிலைமையில் எல்ஐகேல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டெல்லாம் வந்து நல்லா இதுவாக போச்சு. தீமா சாங்கு, அதே மாதிரி பட்டுமா சாங்கு, இதெல்லாம் போகும்போது எப்படா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படம் எப்போதான்டா வரும்? நடுவில் ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டாங்க. அது மெயின் ட்ரெய்லரா என்னன்றது தெரியல. இதில் லாஸ்ட்ல தான் வந்து மெயின் இதுவே கூஸ் பம்ப்ஸே பார்த்தீங்கன்னா வந்து அனிருத் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இது விட்டுருந்தாரு, இண்டிபெண்டன்ஸ் சாங், ஆல்பம் சாங் மாதிரி. அது பேர் என்னன்னா ஆக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை வெளியிட்டு செம்ம வைரலாக போச்சு அந்த டைம்ல. அது என்னன்னா, விக்னேஷ் சிவன் வந்து அந்த பாட்டை வாங்கி மேபி இதுல விட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா அனிருத் ரவிச்சந்திரே இங்க வந்து பாட்டு போடுறாரு. அவரோட பாட்டை இங்கே கொண்டு வந்து அதுவும் பெரிய கூஸ்பம்ஸ் ஆகி இப்போ படத்தில் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது இருக்குது, பெரிய வெயிட்டிங்காக இருக்குது. நிறையா படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற தேதிகள் தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த வரல லிஸ்ட்டில் கூட நம்ம லாஸ்ட் வீக் கூட நம்ம பேசியிருந்தோம் நினைக்கிறேன். நிறையா படங்கள் வந்துட்டு இப்போ கருப்பு படம் கூட அதில் வந்து சூர்யாவோட உண்மையான பேர் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கொண்டு வரதா சொல்கிறாங்க. இது சூர்யாவோட உண்மையான பேர் சரவணனுங்கிறதே வந்துட்டு படத்துலையும் இப்போ கொண்டு வர்றதுக்கான அதுவும் நடந்துட்டு இருக்குதுங்க. இது வச்சுதான் வந்து அவரோட அந்த வாட்டர் மெலன் நினைச்சு இப்படி போயிட்டு இருக்கிறதுனால வாட்டர் மெலன் இப்படி ஒன்று இது போயிட்டு இருக்கா. இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியோட தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ வந்து சங்கீதா கிறிஸ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில பெருசா நமக்கு வந்து இது கிடைக்கிறது இல்ல, எல்லாமே நல்லாவே பேமெண்ட்டும் பெருசா வரது இல்ல, என்னதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம உழைப்பு போட்டாலும் வந்து அதுக்கேற்ற இது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரி போனோம்னா ஒரு மாதிரி நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து வரலட்சுமி சரத்குமார் பார்த்து ராதிகா சரத்குமார் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ தெலுங்கு இது இண்டஸ்ட்ரிக்கு போ, இதை விட உனக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிற. பவன் கல்யாணுடைய இது கூட சொல்லியிருக்காங்க. ஓஜி 2
ஓஜியா பவன் கல்யாணுடைய படம். அது வந்து உஸ்தாத் பகத் உஸ்தாத் பகத். ஓகே, உஸ்தாத் பகத் சிங் சொல்லிட்டு ஒரு படம். இது வந்து ஆக்சுவலா தெரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. எப்பயுமே பவன் கல்யாண் ரீமேக் தானே. இவர் விஜய் இங்க நடிக்கிற படத்தெல்லாம் அவர் அங்க பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்றதுதான். மகேஷ் பாபு பண்ணா விஜய் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. இது முன்னாடி நிறைய போலீஸ் படம்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா ஹிட்டாலாம் இருக்கு. இவரோட ஸ்டைலே தனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாவே இருக்கு. ஆனா ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியோட ரீமேக் மாதிரிலாம் தெரியல. ஆனா இதே ரீமேக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல பாலிவுட்ல பண்ணாங்க. ஐயோ எதுக்குடா அந்த படம் பண்ணாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு போன படங்கள். ஆமா, ட்ரெய்லரை பார்க்கும்போதே அந்த படத்தை அப்படியே பிட்டு காப்பி அடிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா அந்த படத்தோட டைரக்டரே பாலிவுட்ல போயிட்டு இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அட்லி. ஸோ இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது. ஏன்னா ஜவான் எடுத்தாரு அட்லி, அங்கே போனாரு, ஹிந்தியில் இருந்தாரு, திரும்ப வந்தாரு. இதே மாதிரி தான் ஏஆர் முருகதாஸ் திரும்ப வந்தாரு. ஹிந்தியில் ஜவான் எடுத்தாரு, அப்படியே ஹிந்தியில போயிட்டு இருக்கும்போது அப்புறம் டாலிவுட் வந்துட்டாரு. அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்கிறாரு. அதே அல்லு அர்ஜுன் வச்சுட்டு தான் லோகேஷ் கனகராஜும் இப்போ எடுக்கிறாரு. அடுத்து வந்து நெல்சன் வந்து ஜெயிலருக்கு அப்புறம் வந்து ஜூனியர் என்டிஆர் வச்சு தெலுங்குல ஓடிட்டு இருக்குது. நம்ம இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் கார்த்திக் சுப்ராஜுடைய ப்ரொடக்ஷனில் ஸ்டோன் பெஞ்ச் வந்து நீலரா வந்திருக்கு. அது ஈழத்தை வந்துட்டு மையப்படுத்தி எடுக்கக்கூடிய படம். ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதை கொடுக்குறேன். இல்லை ராணா தகுபதியையும் அவர் இணைச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜை பற்றியும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு ஒரு 3 படம் வந்து இப்போ இதுல லைன் அப்ல போயிட்டு இருக்குது. அதுல ஒன்று வந்து கார்த்திக் சுப்ராஜோட நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். அதான் நீங்க சொன்ன நீலரா. இன்னொன்று வந்து 29 சொல்லிட்டு ரத்னகுமார் டைரக்டரோட மேயாதமான் படத்தோட டைரக்டர். அதுவும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. அப்புறம் பென்ஸ் வந்து அதான் ரெமோ படத்தோட அந்த பாக்கியராஜ் கண்ணனோட படம் வந்து இப்போ வந்து அவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ராகவா லாரன்ஸ் வந்து ஹீரோவும் நிவின் போலி மலையாளம் ஆக்டர் வந்து வில்லனாவும் காமிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து டபுள் ஆக்ட், நிவின் போலி வந்து டபுள் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் சொன்னார், இதுக்கு மேலே எல்சியூ வந்து வேற ஒரு டேரக்டர் வச்சு நான் வந்து கொஞ்சம் உள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டோரி வந்து பெருசாகணும்னா நிறைய பேர் வருவாங்க, அதை வச்சு நம்ம வந்து எல்சியூல எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு இதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான். இப்படி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் வந்து போயிட்டு இருக்கு தேட்டரில். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் படங்கள் முன்னே தாண்டி ஒரு வாயை போயிட்டு இருக்குது. முன்னிலையும் இன்னும் தேட்டரில் தான் ஓடிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் என்ன பார்த்தீங்கன்னா கெண்டகானாங்கிற படம், யோகி பாபுவோட படமும் இல்லை வதந்தின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து வந்துச்சு 2022 வந்தது. அது ஒரு நல்ல சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு வந்துச்சு. அதே மாதிரி இப்போ 26ல வந்து ஒரு டீசர் ஒன்று வந்திருக்கு. அதுல வந்து எஸ்ஜே சூர்யா பண்ணியிருந்தாரு, குமரன் தங்கராஜா அவரும் பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் 2ல வந்து சசிகுமார் பண்ணியிருக்காரு. மோகன்லாலுடைய படம் கூட வந்துட்டு தள்ளி போயிருக்கிறதா விஷயம் வந்துட்டும் அதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. இது போன்று நிறையா படங்கள் வந்துட்டு இந்த வாரத்தை நம்மளுடைய சினிமா அப்டேட்ஸ்லாம் நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தாலுமே நம்ம கரையை விட்டுட்டோம் வந்துச்சு. அதுக்குள்ளேயும் ஷோவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போயிட்டோம். கரையை விட்டுட்டோம். நம்ம கரை வந்து தனுஷோட படம் வந்து எப்படி ஏப்ரல் லாஸ்ட்ல அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாட்டு ஒன்று வெளியிட்டாங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தோன்னே வந்து எனக்கு வந்து அசுரன் ஃபீலும் சரி, கர்ணன் ஃபீலும் சரி, தனுஷ் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுலயும் அருண்ராஜா காமராஜோட அவர் தான் பாட்டு பாடியிருக்காரு, லிரிசிஸ்டும் அவர் தான். ஸோ ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி இப்போ தனுஷ் அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி, அவர் ஏற்கனவே அமரன் சிவகார்த்திகேயன் நடத்தாரு. இப்போ இதுல வந்து திருப்பி சாய் பல்லவியும் தனுஷும் இணையறாங்க. ஏற்கனவே வந்து மாரி 2ல இருந்தாங்க, இப்போ வந்து இதில் இணையறாங்க. வெயிட் பண்ணுவோம் இது எந்த அளவுக்கு வந்து அப்படின்ற போது. நிச்சயமாக அந்த வாரம் நம்ம நிறையா படத்தை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வந்துட்டு எப்படிலாம் படங்கள் வருது, இந்த சினிமா பற்றின அப்டேட்ஸை வந்துட்டு நம்ம தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டு இந்த சினிமா சர்க்கிளில் கொடுக்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம். நான் வினோத் ராஜா. நான் சாய்நாத்.